Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கி மெக்கானிக்ஸ் சீரீஸில் இதுக்கு முன்னால் சில வீடியோஸ் நான் போட்டேன். மெக்கானிக்ஸை கண்டினியூஸாக நாங்கள் லெசன் பை லெசன் ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷன் பார்த்து கொண்டு போகிறோம். அதில் இன்றைக்கு பார்க்க போகிற செக்ஷன் வந்து ரிலேட்டிவ் வெலோசிட்டி. சரி, தமிழில் வந்து சார்பு வேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட். பொதுவாகவே இந்த ரிலேட்டிவ் வெலோசிட்டி என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் வந்து நான் பின்னால் சொல்லுவேன், உங்களுக்கு அது விளங்கும். சரி, ஒரு பொருளோட வேகம் சம்பந்தமாக த வெலோசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், சரி, ஆஃப் அன் அப்சர்வர், ஒரு அவதானி ஒருத்தர் ஒரு அப்சர்வ் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டோட வெலோசிட்டி, சரிதானே? அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அது வித்தியாசப்படும், அவர் எங்கே இருக்கிறார் என்றதை வச்சு. சரி, இப்போ நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி படம் போட்டு காட்டியிருக்கேன். இதில் இப்படி ஒரு கார் வந்து மூவ் ஆகுது. சரி, இந்த கார் வந்து 15 மீட்டர் செகண்ட் -1 வெலோசிட்டியோட கான்ஸ்டன்ட் வெலோசிட்டியோட மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரிலேட்டிவ் வெலோசிட்டி அப்படி சொல்கிறது வந்து சாதாரண உங்களோட சிலபஸுக்கு ரைட், கான்ஸ்டன்ட் வெலோசிட்டிஸுக்கு மட்டும்தான் பார்க்குறது. எக்ஸலரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் வெலோசிட்டி நம்ம யோசிக்கிறது இல்லை, சரிதானே? அப்போ எக்ஸலரேஷனை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கான்ஸ்டன்ட் வெலோசிட்டியை பற்றி யோசிக்கும். அப்போ 15 மீட்டர் செகண்ட் -1 கான்ஸ்டன்ட் வெலோசிட்டியில் இவர் என்ன செய்கிறாரு, மூவ் பண்ணுறாரு. இங்கே ஒருத்தர் வந்து ஸ்டேஷனரி ஆகிக்கிறாரு. இந்த காருக்குள்ளே ஏபின்னு 2 பேர் இருக்கிறாங்கன்னு முன்னுக்கு பின்னுக்கு பிரிக்கிறாங்க. சரி, இது ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1ஓட இவரை க்ராஸ் பண்ணி ஒரு பஸ் வருது. இன்னொருத்தர் வந்து இந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி பின்னாக ஓடுறாரு, 3 மீட்டர் செகண்ட் -1ஓட ஓடுறாரு. சரிதானே? இப்படி ஒரு படத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இதில் நாங்கள் இந்த ஆள் இப்போ காருக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சிக்கு இவரோட வெலோசிட்டி விளங்குற மாதிரியும் இந்த ஏக்கு இவரோட வெலோசிட்டி விளங்குற மாதிரியும், சரி, அதே நேரம் இந்த பிங்கிறவருக்கு இவரோட வெலோசிட்டி விளங்குற மாதிரியும் இந்த பஸ்ஸுக்குள்ளே பின்னிக்கு இருந்து முன்னுக்கு 1 மீட்டர் செகண்ட் -1ங்கிற வெலோசிட்டியோட ஒருத்தர் நடந்து வர்றார், அவருக்கு இவர் விளங்குற மாதிரியும், சரி, இவருக்கு இந்த பஸ் விளங்குற மாதிரியும் இந்த கார் விளங்குற மாதிரி எல்லாமே தனித்தனி டிஃப்ரெண்ட்டான விஷயம். சரி, இதை நான் ஒரு எஃப்ன்ற ஒரு ஆளாக கற்பனை பண்ணுறேன், சரிதானே? இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் விளங்க போகிறாங்க. உதாரணத்துக்கு இந்த காரில் இருக்கிற பின்னால் இருக்கிற ஏக்கு இந்த பீர வெலோசிட்டி எப்படி விளங்கும் என்றால், இவங்க 2 பேருமே 0ல் இருக்கிற மாதிரி. இப்போ காரில் ஒரு பெய்துட்டு இருக்கும்போது வெளியில் இருக்கிற அவ்வளோ கிளாஸஸையும் வந்து கருப்பாக மாற்றினார், வெளியில் ஒன்றுமே விளங்குது இல்லைண்டா. சரி, முன்னுக்கு இருக்கிறவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் என்றால், என்னோட பார்க்குற நேரம் அவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு, போகலை. சரி, ஹீ இஸ் நாட் மூவிங், ரைட்? கார் போயிட்டு இருக்குது. கார் போகிறத கற்பனை நமக்கு எப்போ விளங்கும்னா வெளியில் பார்க்கும்போது. அந்த வெளியில் பார்க்கும்போது அந்த கற்பனை நமக்கு விளங்கலாண்டுவீங்களேன். அந்த கற்பனை நமக்கு விளங்காத வரையில், நமக்கு அந்த கண்ணுக்கு பார்வைக்கு விளங்காத வரையில், சரி, முன்னுக்கு இருக்கிறவர் அவர் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு விளங்கும். நம்ம காருக்குள்ளே எல்லாரும் ரெஸ்ட், ஒருத்தரை வந்து நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க போல் எல்லாரும் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஏக்கு பிஏ பார்க்கும்போது பி ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு, சரிதானே? அதே நேரம் சி பார்க்குற நேரம் சிக்கு இந்த கார் எப்படி இருக்குது, 15 மீட்டர் செகண்ட் -1ஓட மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ சிக்கு வந்து இந்த காருக்குள்ளே இருக்கிற ஸ்டியரிங், காருக்குள்ளே இருக்கிற டயர், காரில் இருக்கிற என்னது சீட், சீட்டில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷன், இது எல்லாமே வந்து 15 மீட்டர் செகண்ட் -1ஓட மூவ் ஆகுறது அவரை கண்ணுக்கு விளங்கும். சரி, அதே இந்த டியை பாருங்க. இந்த டிக்கு இந்த கார் எப்படி விளங்கும்னு சொல்லி சொன்னாங்க. கார் இந்த டிக்கு எப்படி விளங்குதோ அப்படி தான் ஆக்களும் விளங்க போகும். சரி, இந்த டிக்கு இந்த கார் எப்படி விளங்கும்ண்டாங்க பாருங்க. இது 1 செகண்டில் 15 மீட்டர்ஸுங்க வந்துடும். சரி, அதே நேரம் இது 10 செகண்ட்ஸில் 1 செகண்ட்ஸில் இது 10 மீட்டர்ஸ் இப்படி வந்துடும். அப்போ இவங்க 2 பேரும் வந்து altogether 25 meters they are reducing their gap. இப்போ இவர் யோசிப்பார் என்ன தெரியுமோ, இவர் போகிற மாதிரி யோசிக்காம இவர் எப்பயுமே நான் இருக்கிற மாதிரி நினச்சிக்கொண்டு அவர் 25 மீட்டர்ஸ் வந்த மாதிரி ஒரு கற்பனை ஒன்று வரும். அதனால தான் பாருங்க, இந்த பஸ்ஸில் போகும்போது
முன்னால் வர வெஹிக்கிள்ஸ் வந்து குயிக்காக வர மாதிரி இருக்கும். அந்த குயிக் வந்து வெளியில் இறங்கி நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குயிக்காக வர மாதிரி அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கற்பனைக்கு விளங்காது. அதே நமக்கு குயிக்காக வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் சரி நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் மூவ் ஆகலை அப்படித்தானே. பஸ்ஸில் போகும்போது சின்ன வயசுல நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜன்னல் எட்டி பார்த்துட்டு சரி பிள்ளைகள் பொதுவாக ரைட் ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் அப்படித்தான் எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் சரி மரம் பின்னால் போகுதுன்னு. உண்மை என்ன, நம்ம முன்னால் போகிறோம். சரி நமக்கு மரம் பின்னால் போகிற மாதிரி தான் வேணும். சரி மரம் பின்னால் போகுது, ஆட்கள் பின்னால் போகிறாங்க, சரி எல்லாம் பின்னால் போகுது ஏன்னு கேட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளோட இருக்கிற நேரம் நமக்கு வழங்கும். சரியா பிள்ளை? அப்போ நாங்கள் இது மூவ் ஆகிற நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நாங்கள் ஸ்டேஷனரின்னு சொல்லி தாங்கள் மூவ் ஆகலைன்னு நினைக்கிறோம். சரிதான், அப்படி நினைக்க போகல. உண்மையாகவே என்ன நடந்த இந்த 2 பேருக்கும் இல்லை கேப் வந்து 25 மீட்டர்ஸ் குறைஞ்சி. அப்போ இவருக்கு அவரை பார்க்குற நேரம் அவர் தான் அந்த 25 மீட்டர்ஸை குறைச்ச என்ற மாதிரி ஒரு கற்பனை வரும். எவ்வளவு நேரத்தில்? 1 செகண்ட். ஏன்னா இவர் 1 செகண்டில் போனது 10 மீட்டர்ஸ், அவர் 1 செகண்டில் வந்து 15 மீட்டர்ஸ். அப்போ இவங்க 2 பேர்லேயும் இருக்கிற அந்த கேப் வந்து குறைஞ்சது 1 செகண்டில் 25 மீட்டர்ஸ். அந்த கேப்பை குறைச்சது இந்த கார் தான் இவர் கற்பனை பண்ணது டிக்கு வழங்கும். சரி, அப்போ டிக்கு கண்ணுக்கு காண்ற மாதிரிக்கு இவர் 1 செகண்டில் 25 மீட்டர் 25 மீட்டர்ஸ் மூவ் ஆகி இருக்கிறார் என்ற மாதிரி கண்ணுக்கு வழங்கும். அப்போ 1 செகண்டில் 25 மீட்டர்ஸ் மூவ் ஆகி இருந்தால் அவரோட வெலோசிட்டி எப்படி இவருக்கு வழங்கும்? 25 மீட்டர் செகண்ட் -1 என்கிற வெலோசிட்டி இவரோட கண்ணுக்கு அதை காணும். சரிதானே? இப்போ இந்த டியை பார்க்குற நேரம் அந்த 25 மீட்டர் செகண்ட் -1 டி முன்னுக்கு வர மாதிரி தான் அவருக்கு வழங்கும். சரி ரைட். இப்போ இந்த டிக்கு பஸ்ஸை பற்றி யோசிப்போம். டிஎல்ல பஸ்ஸை பற்றி யோசிப்போம். இப்போ இந்த பஸ் வந்து 10 மீட்டர் செகண்ட் -1 மூவ் ஆகிட்டு. சரியா பிள்ளை? அப்போ 10 மீட்டர் செகண்ட் -1 மூவ் ஆகிட்டு போல சிக்கு இந்த பஸ் எப்படி வழங்கும்? 10 மீட்டர் செகண்ட் -1 வர மாதிரி வழங்கும். சரி, இப்போ இந்த இ வந்து இன்னும் மூவ் ஆகலன்னு வேணும். மூவ் ஆகாமல் இருந்து கொண்டு இ வந்து டியை பார்க்குற நேரம் 2 பேரும் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வழங்கும். சரி, இப்போ இவங்க 2 பேருமே ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வழங்கும். சரி, 10 மீட்டர் செகண்ட் -1 வர மாதிரி வழங்கும். யாருக்கு? சி. இப்போ இந்த சி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இ என்ன செய்ய போகுது? மூவ் ஆகுது 1 மீட்டர் செகண்ட் -1. சரி, அப்போ இந்த சிக்கு இவர் எப்படி வழங்குவாருன்னா 10 மீட்டர் செகண்ட் -1 வர மாதிரி வழங்கும். அதே நேரம் பஸ் ஒரு 10 மீட்டர்ஸ் ஒரு செகண்டுக்கு வர, இவரும் ஒரு 1 மீட்டர் ஒரு செகண்டுக்கு வர, ரெண்டையும் சேர்த்து இந்த கண்ணுக்கு எப்படி வழங்கும்னு சொன்னால் இ இப்போ 11 மீட்டர் செகண்ட் -1 மூவ் ஆகிற மாதிரி வழங்கும். சரி, இது அடுத்த விஷயம். இன்னொரு பார்வை பாருங்க, இது எல்லாமே போய் பாருங்க, எல்லாம் கண்ணுக்கு வழங்குற அவ்வளவுமே கட் பண்ணி. சரி, இப்போ நாங்கள் கேட்குறது இவரோட வெலோசிட்டி. இப்போ இந்த மனுஷன் வெலோசிட்டியை இவரை வச்சு சொல்றதா, இவரை வச்சு சொல்றதா, இவரை வச்சு சொல்றதா, இவரை வச்சு சொல்றதா? இப்போ இவர் வழங்குற மாதிரி யோசிச்சு பாருங்க. ரைட், இது ஆல்ரெடி பஸ் வந்து 10 மீட்டர்ஸ் வந்து 1 செகண்டுக்கு ரெடியூஸ் பண்ணுது, அவர் வந்து 15 மீட்டர்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாரு, ஆல்ரெடி 25 மீட்டர்ஸ் வந்து காரும் பஸ்ஸும் ரெடியூஸ் பண்ணுது, இவர் வேறு தனியாக ஒரு 1 மீட்டரை ரெடியூஸ் பண்ணுறாரு. சரிதானே? அப்போ இவரோட கண்ணுக்கு இந்த மனுஷன் என்ன வெலோசிட்டியோட வர மாதிரி இருக்கும்? 26 மீட்டர் செகண்ட் -1ங்கிற வெலோசிட்டியோட வர மாதிரி வழங்கும். சரி, அப்போ கண்ணுக்கு வந்து நம்மளோட வெலோசிட்டிஸ் வந்து ஒரு நமக்கு தெரிகிறது எல்லாம் ஒரு கற்பனை. சரி, அப்போ இதில் யார் உண்மை என்று கேட்டால் ஒட்டனை நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்ன என்றால் இந்த சிங்கிறவர் பார்க்கறது தான் உண்மை, சீக்கிர கண்ணுக்கு விளங்குறது தான் சரியான வெலோசிட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இன்னொரு சிக்கல் இருக்குது. சரி, இப்போ சியை நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணினீங்க? அவர் வந்து இவர் வெலோசிட்டியெல்லாம் சரியாக சொல்கிறாருன்னு ஏன் நீங்கள் கற்பனை பண்ணீங்க? சி ஸ்டேஷனரியாக மூவ் ஆகாத உலகத்தில் அவர் இருக்கிறாரு. உங்களுக்கு யார் சொன்ன உலகம் மூவ் ஆகலைன்னு சொல்லி? உலகமும் மூவ் ஆகுது இல்லையா? உலகம்ங்கிற ரொட்டேட் பண்ணுது. இதே ஒருத்தர் சந்திரனில் உட்காந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த எல்லா சம்பவத்தையும் சந்திரன்லேருந்து பார்க்கும்போது அவருக்கு இந்த ரொட்டேஷன் பூமி வந்து இப்படியும் சுற்றுற மாதிரி வழங்கும். சரி, ஏர்த் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி அவருக்கு விளங்க போகல, அந்த ரொட்டேஷனுக்குரிய ஒரு வெலோசிட்டி இந்த இவருக்கு இருக்கும். சரி, அவர் சொல்லுவார் இவர் ஒரு வெலோசிட்டியோட மூவ் ஆகிட்டு இருக்கிறாருன்னு. சரி, அவர் சொல்லுவார் இவருக்கு வேற வெலோசிட்டி, அவர் சொல்லுவார் இவருக்கு வேற வெலோசிட்டி. அப்போ வெலோசிட்டின்னு சொல்ல போகல, சந்திரன்ல இருந்து பார்க்குறவருக்கு 3ல இருந்து ஒருத்தர் இந்த இவ்வளவு சம்பவத்தையும் பார்க்குற நேரம் அவர் வேற கதை சொல்லுவார். சரி, அப்போ நாங்கள் 3க்கு போகிறதா, ஜூபிட்டருக்கு போகிறதா, மாசுக்கு போகிறதா, எங்கே போய் உட்காந்து சரியான முடிவு சொல்கிறது, யார் சரியான வெலோசிட்டியில் போகிறார் என்று சொல்கிறது என்ற பிரச்சனை நமக்கு வரும். அதனால்
நம்ம ஒரு இடத்தோட நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கொள்வோம். எப்படி நம்ம சந்திரனுக்கு போய் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறது இல்லை, சரிதானே? ஜூபிட்டருக்கு போய் நாங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறது இல்லை. ஏர்த்துலேருந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறதுனால நாங்கள் மனசால கற்பனை பண்ணிக்கொள்வோம். ஏர்த்ங்கிறது மூவ் ஆகாத ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு நினச்சிக்கொள்வோம், சரிதானே? இந்த ரெஃபரன்ஸுக்கு சொல்கிற ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு சொல்லுவோம். இந்த ஏர்த்துங்கிற ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் வந்து நம்ம கற்பனை பண்ணுற இந்த ஏர்த்துங்கிற ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் ஏர்த்தோட வெலோசிட்டியை நாங்கள் 0 ஒன்று கற்பனை பண்ணினால், சரிதானே? இந்த சிக்கு வந்து இவங்கெல்லாம் தெரிகிறது அப்படி தான் மேடம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் வழங்கிக்கொள்ளணும் பிள்ளைகள், நான் ஒருவருக்கு ஒரு வெலோசிட்டி சொன்னேனே, இந்த இவருக்கு வந்து அவரோட வெலோசிட்டி, இவருக்கு இவரோட வெலோசிட்டின்னு சொல்ல போகல. அவங்க எல்லாரும் தங்களை கற்பனை பண்ணினது எப்படி? வெலோசிட்டி 0 சொல்லி. இப்போ நான் வெலோசிட்டிஸை நான் இதில் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வெலோசிட்டிஸை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுது. அதுக்கு முன்னாடி இவரை முடிச்சுட்டு வா. இப்போ இந்த பஸ் வந்து 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று இங்கால போகுது. இவர் அங்கால பக்கம் போகிறாரு வந்து 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்று. இப்போ 1 செகண்டுக்கு இவர் 3 மீட்டர்ஸ் போகிறார், இவர் 10 மீட்டர்ஸ் போகிறார், சரி? அப்போ இவங்க 2 பேரும் 3 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ் போகக்குள்ள அப்போ 2 பேருக்கு முன்னாடி இருக்கிற கேப் வந்து 13 மீட்டர் செகண்ட் 13 மீட்டர்ஸாக போகுது. அப்போ 13 மீட்டர்ஸ் கேப் வரப்போகுது. இவர் தப்பித்தவரை பஸ்ஸை திரும்பி பார்த்தாருன்னு சொல்லி சொன்னார். பஸ் இவருக்கு 13 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 போகிற மாதிரி இருக்கும். ஏனென்றால் அவரை கற்பனை பண்ணுறது எப்பயுமே ரெஸ்டில் இருக்கிற மாதிரி இல்லை என்றால், இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற டி பின்னாடி திரும்பி இவரை பார்த்தால் இவர் 13 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஓடுற மாதிரி வளரும் இல்லையா? இவர் ஓடுறது வந்து 13 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வெலோசிட்டியோட இவர் ஓடுற மாதிரி வளரும், சரி? இந்த சிஏ நான் ரைட், இந்த எல்லாத்தையும் நீங்கள் கற்பனை பண்ணுங்க. இந்த சிஏ நான் என்ன செய்கிறேன், இவர் ஏர்த்தில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், சரி? இப்போ இந்த சீட வெலோசிட்டி ஏர்த்துல வெலோசிட்டிக்கு ஈக்குவல், சரி? அப்போ நான் இதை ஒரு காரணத்துக்காக இந்த சியை ஏர்த்துன்னு சொல்கிறேன், ரைட்? ஏர்த்துங்கிற ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் தான், ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் தான் இந்த சின்னு சொல்கிறேன், சரிதானே? சொல்லிட்டு இப்போ உங்களோட வெலோசிட்டி எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த விளங்கி கொள்றதுக்காக வேண்டி, கற்பனை பண்ணுறதுக்காக வேண்டி, சரிதானே, நான் ஒரு சிம்பாலிக் எக்ஸ்பிரஷனில் தான் ஒரு சிம்பிள் தான். அது இப்படி என்ன, நாங்கள் இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் சிம்பிளைஸ் பண்ணதான் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் ஒன்று தான். இப்போ பார்த்துக்கலுங்க, ரைட்? இப்போ வெலோசிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ரைட்? அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்கிறத வச்சு தான் இந்த ரிலேட்டிவ் வெலோசிட்டிங்கிற கன்செப்ட்ங்கிறத ஆரம்பிக்குது, சரி? அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது ரிலேட்டிவ் வெலோசிட்டின்னு சொல்லி, ஒரு ஆளுக்கு ரிலேட்டடாக மற்றவட்ட வெலோசிட்டி. இப்போ நாங்கள் ஏர்த்தை வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் சொல்லுவோம், எல்லாரோட வெலோசிட்டியும் சொல்லுவோம். இப்போ நான் ஏர்த்தை வச்சுக்கொண்டு ஏட வெலோசிட்டியை சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏர்த்தை வச்சுக்கொண்டு ஏட வெலோசிட்டி ஆஃப் ஏ, சரிதானே? வெலோசிட்டி ஆஃப் ஏங்கிறது நான் கன்சிடர் பண்ணுறேன். வெலோசிட்டி ஆஃப் ஏ ரிலேட்டட் டு எர்த், அதை நான் இப்படி எழுதுறேன். இது ஒரு சிம்பாலிக் எக்ஸ்பிரஷனாக உங்களுக்கு தான் நாங்கள் இப்படி வச்சுக்கொண்டா எங்களுக்கு லேஸ். இதில் மீனிங் என்ன? வெலோசிட்டி ஆஃப் ஏ ரிலேட்டட் டு எர்த். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஒரு கமா ஒன்று போடலாம், நம்ம கமா போட்டு கொண்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை, நம்ம குயிக்காக எழுதுறதுக்காக இப்படி போட்டுக்கொள்ளும். வெலோசிட்டி ஆஃப் ஏ ரிலேட்டட் டு எர்த், சரிதானே? அதே மாதிரி பீட வெலோசிட்டி எர்த், இதுக்கு எப்படி எழுத போகிறோம்? வெலோசிட்டி ஆஃப் பி ரிலேட்டட் டு எர்த், சரி? சிக்கு வந்து பஸ் எப்படி வழங்கும், பஸ்ல இருக்கிற டி எப்படி வழங்கும்னு கேட்டால் வெலோசிட்டி ஆஃப் பி ரிலேட்டட் டு எர்த், சரி? வெலோசிட்டி ஆஃப் இ, வெலோசிட்டி ஆஃப் இ சிக்கு எப்படி வழங்க போகுது? ரிலேட்டட் டு எர்த், சரிதானே? இந்த ஈங்கிற நமக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் கொண்டு வருது, நாங்கள் இதை ஓ உண்டாக்குவோமே என்ன சொன்ன, இந்த சிம்பிள் ஒரு சின்ன குழப்பம் கொண்டு வரும். வெலோசிட்டி ஆஃப் ஓ ரிலேட்டட் டு எர்த், சரிதானே? இதே மாதிரி எஃப்க்கு நம்ம எழுதணும்னு சொல்லி சொன்னால் வெலோசிட்டி ஆஃப் எஃப் ரிலேட்டட் டு எர்த். இன்னும் சொல்லுங்க. இப்போ பாருங்க, ஏக்கு பி காண்ற மாதிரி, ரைட்? அப்போ வெலோசிட்டி ஆஃப் பி ரிலேட்டட் டு ஏ இப்படின்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லுங்க, ரைட்? அதே நேரம் வெலோசிட்டி ஆஃப் பி ரிலேட்டட் டு டி, ரைட்? இன்னொரு மாதிரியும் சொல்லுங்க. வெலோசிட்டி ஆஃப் பி, இந்த வெலோசிட்டி பிக்கு மட்டும் எத்தனை வெலோசிட்டி வருதுன்னு பாருங்க. வெலோசிட்டி ஆஃப் பி ரிலேட்டட் டு ஓ இல்லைன்னு சொல்லி சொன்னால் வெலோசிட்டி ஆஃப் பி ரைட் ரிலேட்டட் டு எஃப்னு சொல்லலாம். அப்போ இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் ஒரு பிங்கிற ஒருத்தருக்கு இத்தனை வெலோசிட்டி நாங்கள் கொடுக்கலாம். வெலோசிட்டி ஆஃப் பி ரிலேட்டட் டு எர்த், velocity of b related to a, velocity of b related to d, velocity of b related to o, velocity of b related to f ன்னு சொல்லலாம். இப்போ பிள்ளைகள் நம்ம இதை பார்த்த பார்வைக்கு சரி
இதில் வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும். சரி, இது எவ்வளோ வேல்யூன்றது உங்களுக்கு தெரியும். என்ன வேல்யூ நீங்கள் சும்மா ஒரு வேல்யூ ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஏ வெலோசிட்டி ஆஃப் ஏ ரிலேட்டட் டு ஹெர்ட்ஸ். என்ன வெலோசிட்டி? காரோட வெலோசிட்டி. அப்போ இதை நாங்கள் என்ன சொல்லலாம்? நாங்கள் இந்த கொஞ்சம் இந்த இடத்துல அழிக்கிறேன். இந்த இடத்துல அழிக்கிறேன். அழிச்சிட்டு நான் இதை எழுதி காட்டுறேன். வெலோசிட்டி ஆஃப் ஏ ரிலேட்டட் டு ஹெர்ட்ஸ் 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. velocity of B related to Earth அதே 15 meter second minus 1. velocity of F related to Earth என்ன? அங்கல பக்கம் 3 meter second minus 1. சரி, எப்பயுமே velocities கொடுக்க போகல velocityங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி, directionையும் மென்ஷன் பண்ணணும். சரியா பிள்ளை? direction நான் மென்ஷன் பண்றேன். இந்த direction, இந்த direction, இந்த direction. சரி, இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, பொதுவாக பிள்ளைகள் நாங்கள் வெக்டர்ஸ் சம்பந்தமாக பேசும்போது மேக்னிடியூடை கொடுத்துட்டு டிரெக்ஷனை பற்றி நாங்கள் பேச போகல. அந்த டிரெக்ஷனில் ஃபிசிக்ஸில் நார்மலாக டிரெக்ஷனை நாங்கள் இந்த டிரெக்ஷன் அரோ போட்டு இந்த டிரெக்ஷன் அரோ போட்டு கொஸ்டின்ஸ் செய்யலை. கொஸ்டின்ஸை நாங்கள் செய்ய போகல. எப்பயுமே அரோவுக்கு பகரமாக நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டெட் ஆஃப் arrow we are using the symbol that we are using in the mathematics, plus and the minus. Right? For an example, இந்த டிரெக்ஷனை பாசிட்டிவ் டிரெக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் டிரெக்ஷன் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. சரிதானே? அப்போ நாங்கள் ஃபிசிக்ஸில் வந்து எப்பயுமே இப்போ இந்த டிரெக்ஷன் நாங்கள் பாசிட்டிவ்னு எடுத்தால் இது ப்ளஸ். சரி, பரவாயில்ல, அங்கே மைனஸ் எடுத்தாலும் பிரச்சனை, நீங்கள் ப்ளஸ். சரிதானே? அப்போ நான் இந்த வேல்யூஸை வந்து ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுறேன். ரைட்? இப்போ இதில் வேல்யூவை பார்ப்போம். velocity of B related to A உங்களுக்கு தெரியும், அவர் மூவ் ஆகாத மாதிரி இருப்பார். 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரிதானே? velocity of B related to D. velocity of B related to D என்ன? இது 10, அது 15, இவர் கணக்கு 25 இவர் குறைச்ச மாதிரி இருக்கும் 1 செகண்டுக்கு. அப்போ 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. 25 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. டிரெக்ஷன் என்னன்னு கேட்டால் சொல்ல போறீங்க? அந்த டிரெக்ஷன். ஏன்னா இவர் இங்கால வர மாதிரி இருக்கா மேடம். அப்போ டிரெக்ஷன் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் டிரெக்ஷன். சரிதானே? ரைட். இப்போ velocity of B related to O. சரி, எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? இவர் 15, பஸ் 10, இவர் 1 எல்லாம் சேர்த்து இவரோட கண்ணுக்கு வழங்கும். இவர் தான் அந்த 26ஐயும் 1 செகண்டுக்கு ரெடியூஸ் பண்ண மாதிரி. அப்போ 26 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 பாசிட்டிவ். ஏன்? அந்த டிரெக்ஷனுக்கு இங்கே வர மாதிரி தான் இவருக்கு இந்த கார் வழங்கும். சரி, ரிலேட்டிவ் velocity of B related to F. velocity of B என்ன? B related to F. இப்போ இவருக்கு எப்படி இருக்கும்? இவர் இந்த கேப், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற கேப்பை 1 செகண்டுக்கு 15 குறைச்சிருவார். சரிதானே? 1 செகண்ட் 15 குறைச்சிருவார். சரி, ஆனால் இந்த F என்ன செய்யும்? இன்னொரு 3 மீட்டர்ஸை அதே 1 செகண்டுக்கு இவர் குறைச்சதுல இவர் கொஞ்சம் கூட்டுவார். அப்ப கேப்புங்கிறது 1 செகண்ட்ல எவ்வளவு குறைஞ்சிக்கும் என்றால் 12 தான் குறைஞ்சிக்கும். அப்படித்தானே? இவர் 15 வந்து கூட்டி 15ங்கிற அந்த கேப்பை குறைப்பாரு. அதே 1 செகண்ட் இவர் 3 மீட்டர்ஸ் போறதுனால 3 மீட்டர்ஸ்ங்கிற கேப்பை அவர் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. சரிதானே? ஃபைனலி the gap has been reduced 12 meters second, 12 meters. Therefore இவர் ஓடுற நேரத்துல right when he look back, சரிதானே, இவருக்கு எப்படி வழங்கும்னு சொல்லி சொன்னால் அவரோட velocity 12 ஓட வர மாதிரி வழங்கும். ஏன்? கேப்புங்கிறது அந்த 1 செகண்டுக்கு 1 செகண்டுக்கு சரிதானே 12 தான் குறைஞ்சிருக்கு. அப்போ இவர் 12 ஓட வர மாதிரி இருக்கும். அப்போ பிஎம் அவருக்கு எப்படி வழங்க போகுது? 12 ஓட வர மாதிரி இருக்கும். இங்கே வர மாதிரி இருக்கும். இங்கே வர மாதிரி தான் இருக்கும். இந்த டிரெக்ஷனில் வர மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்படி ஓடும்போது அவருக்கு பின்னுக்கு போகிற மாதிரி இருக்காது, முன்னுக்கு வர மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ அவரோட வெலோசிட்டி என்னவா இருக்கும்? 12 plus 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரிதானே பிள்ளை? இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கதை சொல்றேன். நல்லா பார்த்துக்கலாம். சரி, இந்த கதையை கவனமாக விளங்கி கொள்ள பாருங்க. ரைட்? velocity of F இதுதான் கொஞ்சமாவது காம்ப்ளிகேட்டடான விஷயம். மற்ற எல்லாம் சிம்பிள். காம்ப்ளிகேட்டடான சிம்பிளான விஷயம் தான். இதுதான் கொஞ்சம் மூளைக்கு வேலை இருக்குது பாருங்க. velocity of F related to B
இது velocity of b related to f, right? இங்க மாறி velocity of f related to b என்ன நடக்கும் என்று சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிசிக்ஸ்ல ஒரு அறிமுகத்துக்காக வேண்டி இதை நான் தரேன். நல்லா பாருங்க. இப்ப இவர்ல கண்ணுக்கு அவர்ல கண்ணுக்கு காண்றதுக்கு v ட velocity தான் இங்க போட்டது. இவர்ல கண்ணுக்கு காண்றதுக்கு அவருக்கு என்ன நடக்கும் நல்லா பார்த்துக்கணும். இப்ப இவர் 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கெப்ப குறைக்கிறார். சரி, இப்போ இவர் 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கெப்ப குறைக்கும் போது நல்லா கவனிச்சுக்கணும். 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கெப்ப குறைக்கும் போது இந்த பி தான் ஓடல்ல, இவர் முன்னுக்கு ஓடிட்டிருக்கிறார், தான் ஓடல்ல, தான் முன்னுக்கு போகல, ஐ எம் நாட் கோயிங் ஃப்ரண்ட் என்று சொல்லி அவர் நினைச்சார் என்று சொன்னால், சரி, அவருடைய கண்ணுக்கு அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அவருடைய ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் அவர் அப்படி யோசிப்பார் என்று சொல்லி சொன்னால் என்ன நடக்க போகுது? இந்த கெப்பை குறைச்சது யாருன்ற பிரச்சனை வரும். ஏன்னா இவர் நின்றுட்டு இல்லை, இங்கே வரவும் இல்லை, இவர் இங்கே போட, சரி, முன்னுக்கு ஓடிட்டீங்க. அப்போ இந்த கெப்பை குறைச்சது யார் என்று பார்க்க போக்குள்ள இவருடைய கண்ணுக்கு நல்லா பார்த்துக்கணும். இவருடைய கண்ணுக்கு இந்த ஓடுறவர் வந்து சரி பின்னுக்கு வந்து 12 மீட்டர் செகண்ட் 12 மீட்டர்ஸுங்கிற அந்த கெப்பை வந்து 1 செகண்டுக்கு குறைச்ச மாதிரி கண்ணுக்கு விளங்கும். சாரி 15 மீட்டர்ஸ். சரி, இவர் 1 செகண்டுக்கு 15 மீட்டர்ஸ் போகும்போது அந்த 15 மீட்டர்ஸை இவர் தானே குறைச்ச மாதிரி அவருக்கு கண்ணுக்கு தெரியணும். சரி, ரிடக்ஷன் குறைகிறதுங்கிறது முன்னுக்கு ஓடினா வருமா பின்னுக்கு ஓடினா வருமா? பின்னுக்கு ஓடினா தான் வரும். சரி, அப்போ இவருக்கு பின்னுக்கு வர மாதிரி வழங்கும் 1 செகண்டுக்கு 15 மீட்டர் முன் பின்னுக்கு வர மாதிரி இருக்கு. ஆனால் இவர் அந்த கெப்பை 15 மீட்டர்ஸுங்கிற கெப்பை சரிதானே இன்னும் கொஞ்சம் குறைக்கிறார் முன்னுக்கு ஓடி. இவர் என்ன செய்கிறாரு 15 மீட்டர்ஸுக்கு முன்னுக்கு வராரு, இவர் என்ன செய்கிறாரு 3 மீட்டர்ஸ் முன்னால் போகிறாரு. சரிதானே? அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கேப் வந்து 12 மீட்டர்ஸ் குறைகிற மாதிரி இருக்கு. யாருக்கு இருக்கும்? ரெண்டு பேருக்குமே அப்படிதான் இருக்கு. இவருக்கு அவர் கிட்ட வர மாதிரி இருக்கும், அவருக்கும் இவர் கிட்ட வர மாதிரி இருக்கு. சரி, அப்ப இவருடைய வெலோசிட்டி இவர் கண்ணுக்கு எப்படி வழங்கும்னு சொல்லி சொன்னார் 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இவர் ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? இப்படியே முன்னுக்கு ஓடிக்கொண்டு பின்னுக்கு வர்றது அவருக்கு வழங்கும். உண்மையா இல்லை? ஒரு காரில் போல ஒருத்தரை ஓட விடுங்க, ஒருத்தரை ஓட விட்டுட்டு நீங்க அவர் ஓவர்டேக் பண்ண போல எப்படி இருக்கும்? அவர் முன்னுக்கே ஓடிக்கிட்டு பின்னுக்கு போற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இது. இவர் முன்னுக்கே ஓடிக்கொண்டு பின்னுக்கு வர மாதிரி இருக்கும். இவருடைய கண்ணுக்கு அவர் வழங்குறது. இவருடைய கண்ணுக்கு பீட ஐஸுக்கு பீட ஒப்சர்வேஷனுக்கு வந்து சரிதானே இவருடைய வெலோசிட்டி எப்படி இருக்கும்னு சொன்னார் இவர் பின்னுக்கு வர மாதிரி இருக்கும். என்ன வெலோசிட்டியோடன்னு கேட்டால் அந்த ஒரு செகண்டுக்கு 1 செகண்டுக்கு எந்த கேப் குறைஞ்சிச்சோ அந்த குறைக்கிற கேப்பை வந்து இவர் பின்னுக்கு வந்து குறைக்கிற மாதிரி இவருடைய கண்ணுக்கு விளங்கும். சரிதானே? எவ்வளோ குறைஞ்சிச்சு? 12 மீட்டர்ஸ் குறைஞ்சிச்சு. அப்போ 1 செகண்டுக்கு 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ங்கிற வெலோசிட்டியோட இவர் பின்னுக்கு வர மாதிரி விளங்கும். அப்போ இவருடைய கண்ணுக்கு பீட கண்ணுக்கு எஃபோட வெலோசிட்டி 12 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கு. டிரெக்ஷன் இந்த டிரெக்ஷனாக இருக்கு. அப்போ நாங்கள் அதை மைனஸ் போடுவோம். இப்போ பாருங்க, இவருக்கும் இவருக்கும் இடையில ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை? ரைட், தட் இஸ் a relationship. Right? What is that? The VBF is 12 meter second minus 1 plus. இந்த வேல்யூவை தூக்கி அப்படி மாற்றி விட்டால் VFB ன்னு மாற்றி விட்டால் the symbol change ஆகுது. சார் அந்த சேம் ஆக்களுக்குள்ள அதில் அந்த ரிலேட்டிவ் வெலோசிட்டியோட ஆளை பிடிச்சி மாற்றி விட்டோம்னு சொன்னால் சரி சேம் ரெண்டு பேருக்கு இடையில சிம்பிள் மாறுறதை இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ பிள்ளைகள் இந்த வெலோசிட்டியை நாங்கள் எப்படி எடுத்தோம்? அடுத்த பிரச்சனை இது நம்ம கண்ணால் கற்பனை பண்ணி நம்ம எடுத்தது தான். ஆனால் நம்ம கண்ணால் கற்பனை பண்ணி எடுத்த விதம் ஹவு டிட் வி டேக் திஸ்? சரிதானே? அவதானிச்சுக்கலுங்க. இதுதான் நம்ம ஃபைனலாக ரிலேட்டிவ் வெலோசிட்டியில் எடுக்கக்கூடிய கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன்? the symbolic expression of relative velocity. Right? What is the symbol? ஈஸியாக நாங்கள் the equation right is going to be getting this is the here right. இதுக்கு பிறகு நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேரப்போம். இப்போ நான் இவரை எடுக்கிறேன். யாரை? இவர் எடுப்போமே. இந்த வெலோசிட்டி நான் உண்மையாகவே எப்படி எடுத்தேன்? VBD என்கிற வெலோசிட்டியை நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லுங்க. இந்த 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இவர் போறாரு, 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இவர் வருவாரு.
இவரோட velocity 15 meter second minus 1 இவரோட velocity 10 meter second minus 1 ங்கிறது யாரோட சம்பந்தப்பட்டது இவரோட சம்பந்தப்பட்டது earthோட சம்பந்தப்பட்டது earthக்கு தான் இவர் 15 இவர் 10 ங்கற velocityயோட வந்துட்டீங்கிறது கண்ணுக்கு வழங்க போகுது சரியோ அப்ப நாம என்ன செஞ்சோம்னு சொன்னா இந்த 15 ஐயும் இந்த 10 ஐயும் நான் ஆட் பண்ணேன் சரி இப்போ யோசிச்சு பாருங்க v d velocity of d சரி related to earth இந்த velocity வேல்யூ என்ன 10 மீட்டர் செகண்ட் minus 1 ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் இது மைனஸ் ஏன் இந்த டைரக்ஷன்ல வருது சரிதானே இப்போ இந்த velocity வந்து இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா இந்த 10 ஐயும் இந்த 15 ஐயும் ஆட் பண்ணி இந்த 10 யாருக்கு வழங்கினது c க்கு வழங்கினது சரி அப்ப இந்த இடத்துல வந்து எங்கட கண்ணுக்கு வழங்கினது v velocity of b related to earth சரிதானே அதானே சரி அதே நேரத்தில் இது என்னது velocity of d related to earth அதானே இவங்க ரெண்டு பேரையும் டைரக்டா ஆட் பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அந்த 25 வந்துச்சு சரி எப்படி ஆட் பண்ணணும்ங்கறத அந்த கேப் எல்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரி இப்போ நல்லா பாத்துக்கங்க இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு நான் velocity of b related to earth ஐயும் சரி velocity of d related to earth ஐயும் ஆட் பண்ண போறேன் சரி அப்படிதான் ஆட் பண்றேன்னா முடிவெடுத்து ஆட் பண்ணினால் எனக்கு அந்த 25 வராது இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கொண்டு ஆட் பண்ணினால் எனக்கு அந்த 25 வராது ஏன் அந்த 25 வராதுன்னு சொன்னால் இதுல வேல்யூ என்ன 15 மீட்டர் செகண்ட் minus 1 plus இதுல வேல்யூ என்ன -10 மீட்டர் செகண்ட் minus 1 ஏன் -10 இவரோட velocity இந்த டைரக்ஷன் இவரோட velocity இந்த டைரக்ஷன் அப்ப அது மைனஸ் ன்னு போட்டால் ஆன்சர் எனக்கு வர போகுது 5 மீட்டர் செகண்ட் -1 சரி ஒரு மனுஷனுக்குமே வழங்காத ஒரு velocity உண்டு இங்க எனக்கு வந்து முடிவாக வழங்க போகுது சரி ஒருத்தருக்குமே வழங்க போகுது nobody is going to observe this 5 meter second -1 right when we talking about the b and d சரிதானே அப்ப நம்ம போட்ட ஈக்குவேஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று செய்யணும் இப்போ எங்களுக்கு தேவைப்படுற சேஞ்ச் என்னன்னு சொல்லுங்க இது பிளஸ் ஆகும் சரி அப்ப இந்த இவருக்கு இருக்கிற வேல்யூ இவர் பிளஸ் ஆகி இருந்தால் இந்த ஈக்குவேஷன் ஓகே இப்போ இவர் எனக்கு பிளஸ் ஆகணும் என்றால் நல்லா பாத்துக்கோங்க அவர் எனக்கு பிளஸ் ஆகணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் vbf பிளஸ் ஆக இருந்தால் vfp வந்து மைனஸ் ஆகும் சரி அப்ப இதுல வேல்யூ வந்து மத்த பக்கம் மாறி இருந்தா சரி de ங்கிறது velocity of earth related to d ங்கற வேல்யூவை நான் கற்பனை பண்ணால் அது 10 மீட்டர்ஸ் plus 10 மீட்டர் செகண்ட் -1 ங்கற ஒரு வேல்யூக்கு போய் சேர போகுது சரிதானே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இதோட வேல்யூஸை வந்து இந்த மாதிரி ஒரு இதுல எழுதுவோம் சரி இத நான் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று செய்றேன் e d ன்னு சொல்லி சரி இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை சேம் டைரக்ஷன் தான் வர போகுது நான் ஆட் பண்ணிட்டு போறேன் சரிதானே இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வர போகுது vbe என்ன 15 மீட்டர் செகண்ட் -1 பாசிட்டிவ் டைரக்ஷன்ல பிளஸ் அந்த பிளஸ்ல மாத்தணும் பிளஸ் ved என்ன de -10 மீட்டர் செகண்ட் -1 நல்லா பாருங்க de -10 மீட்டர் செகண்ட் -1 அப்ப ed என்ன செய்ய போகுது +10 மீட்டர் செகண்ட் -1 வர போகுது +10 மீட்டர் செகண்ட் -1 வர போகுது அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆன்சர் என்ன வரும் 25 மீட்டர் செகண்ட் -1 ரைட் அப்ப எனக்கு velocity ஓகே எனக்கு இந்த வேல்யூ சரி இப்போ நீங்க யோசிக்கலாம் இது சும்மா நீங்க வந்து இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்குறதுக்கு இப்படி ஒரு வேல்யூவை போட்டு கொண்டு உங்களோட பாட்டில் நீங்க செஞ்சிட்டீங்க சரிதான் எல்லாருக்கும் இது சரி வருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ரைட் உங்களை கேள்விங்க ரைட் நாங்கள் எல்லாருக்கும் போட்டு பார்ப்போம் எல்லாரையும் இதே மாதிரி செஞ்சு நம்ம இந்த போட்டு எடுத்த வேல்யூஸ் எல்லாம் வருதான்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கடையில் இந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது அதை அவதானிச்சுக்கணும் பாருங்க vbd சரிதானே vbd வேல்யூ is equal to vb/e right velocity of b first equal to velocity of b related to earth சரிதானே இதுல மாறி வருது v இந்த d வந்து அங்கால போய் e வந்து இங்கல வருது இதை எப்படி இதுல சிமெட்ரியை காட்டுவாங்க என்றால்
இந்த BBD தானே சரி ரைட் இதில் வந்து இந்த ஈரண்டு நடுவில் வந்து இது BD வந்து உங்களுக்கு வந்துருக்கு இப்படி ஒரு இது ஒன்று காட்டுவாங்க சரிதானே இந்த பேட்டர்ன்லேயே நம்ம மற்ற எல்லாத்துக்கும் எழுதி போட்டு ஆன்சர் எடுத்து பார்ப்போம் யாருக்கு எடுப்போம்னு சொல்லுமா இவருக்கு எடுப்போமா இவருக்கு எடுப்போம் ரைட் velocity of B related to velocity of B related to E சொல்லுங்க பிள்ளை யார் யார் நமக்கு தேவை இப்போ நம்ம இந்த இடத்துல யார் யார் நமக்கு தேவைன்னு சொல்லுங்க velocity of B related to Earth அடுத்தது velocity of A related to Earth சொல்லுங்க velocity of B related to Earth என்ன இந்த டைரக்ஷன்ல 15 மீட்டர் செகண்ட் minus 1 velocity of A related to Earth என்ன அதே ஹார்மோன் உட்கார்ந்து இருக்கிற அதே velocity 15 மீட்டர் செகண்ட் minus 1 சரிதானே நம்மளோட ஈக்குவேஷன் என்ன V B ல ஸ்டார்ட் பண்ணி E தொடங்கி அதுக்கப்புறம் பிளஸ் V E ல ஸ்டார்ட் பண்ணி A ல கம்ப்ளீட் பண்றோம் அப்ப இந்த B யும் A யும் அந்த தொங்கல்ல இருக்கும் எர்த் வந்து நடுவுல வந்திருக்கு அந்த சிமெட்ரியை காட்டுது ரைட் இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க என்னது VB அத கொண்டு போய் போடுங்க 15 மீட்டர் செகண்ட் minus 1 பிளஸ் சரி VA வந்து 15 ஆனா இங்க தேவைப்படுறது E என்றால் மைனஸ் வேல்யூ எடுக்கும் 50 மைனஸ் 15 மீட்டர் செகண்ட் minus 1 என்று வரும் சரி ஆன்சர் 0 மீட்டர் செகண்ட் minus 1 எங்க ஆன்சர் சரி ரைட் அதுல ஒரு டவுட் கேட்கலாமே நீங்க போட்டது சரியா வந்துச்சு எல்லாம் சரியா வருமா என்ற ஒரு டவுட் ஒன்று இருக்குதா ரைட் ஓகே will try for everyone சரி everyone you try right you try for everyone I try for this சரி எனக்கு இந்த காம்ப்ளெக்ஸா இருந்தது ரைட் அந்த இடத்துக்கு போ ஓகே VFB is equal to equation எப்படி வரும் பிள்ளை VFE plus VEB வரும் சரி F உம் B யும் F உம் B யும் தம்பி ரைட் இப்போ இதுக்கு நமக்கு தேவைப்படுற ஆட்கள் யாரு VFE யும் VBE யும் தேவைப்படுது VFE என்ன வேல்யூ F எங்க இந்த இருக்கு F related to earth F ட வேல்யூ என்ன நம்ம இந்த டைரக்ஷனை பாசிட்டிவ் எடுப்போமே அப்ப இந்த டைரக்ஷன்ல 3 மீட்டர் செகண்ட் minus 1 VBE என்ன VBE இந்த டைரக்ஷன்ல 15 மீட்டர் செகண்ட் minus 1 கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் வேல்யூ என்ன 3 மீட்டர் செகண்ட் minus 1 பிளஸ் சரி இப்போ VBE 15 plus 15 மீட்டர் செகண்ட் minus 1 இப்போ நமக்கு தேவைப்படுறது VBE அல்ல EB தேவைப்படுது அப்ப அதுக்கு ஒரு மைனஸ் ஒன்று போட்டால் EB எங்களுக்கு கிடைச்சிடும் மீட்டர் செகண்ட் minus 1 right therefore this is going to be equal to minus 12 meter second minus 1 the same answer we got சரியா பிள்ளை அப்ப நாங்க இந்த மாதிரி உள்ள கற்பனைகள் எல்லாத்தையும் வந்து கான்செப்டாக எடுத்துக்கொள்றத கட்டாயம் இந்த தியரியில இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும் ஒரு கான்செப்டாக அந்த கான்செப்டை வெச்சுக்கொண்டு உங்களுக்கு சில क्वेश्चंस வந்து செய்ய வேண்டி வரும் அதே நேரம் வந்து குயிக்காக வந்து ஈக்குவேஷன்ல போட்டுங்களுக்கு சில क्वेश्चन செய்ய வேண்டி வரும் அதுக்காக வேண்டி நான் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எடுத்து வெச்சுக்கோங்க சரிதானே அப்ப இந்த காமன் ஈக்குவேஷனை நாங்க ஒரு காமன் ஈக்குவேஷனாக மாத்தினார் சரி நீங்க ஒரு நோட்ஸாக எழுதி கொள்றதுக்கு ஒரு காமன் ஈக்குவேஷனாக நான் இத மாத்தினேன் என்றால் இந்த காமன் ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் VAB is equal to VAE plus VEB என்ற காமன் பேட்டர்ன்ல ஒரு ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு இந்த இடத்துல டிரைவ் பண்ணி காட்டியிருக்கேன் சரிதானே பிள்ளை அப்போ ரிலேட்டிவ் வெலோசிட்டின்னு என்னென்னு விளங்கியிருக்கும் ஒரு ஆளுக்கு ரிலேட்டடாக இன்னொருத்தர வெலோசிட்டியை நாங்கள் ஒப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் வெலோசிட்டி ரைட் இப்போ தான் நான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன் நாங்கள் இதுக்கு முன்னால் வீடியோவில் சரி இப்போ நீங்கள் என்ன பார்ட் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் பார்ட் கோயின்ஸ் இந்த யூடியூப் ரைட் அதில் நாங்கள் என்ன பேசினோம்னு சொன்னால் வெக்டர் எடிஷன் சம்மந்தமாக சொல்லுவோம் இப்போ இந்த வெக்டர் எடிஷனில் நாங்கள் யூஸ் பண்ணினது எப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வெக்டர்ஸ் இல்லைங்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வெக்டர்ஸை நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் அப்போ ஒரு ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணுற 2 வெக்டர்ஸை ஆட் பண்ண போக்குள்ள வந்து வெக்டர் எடிஷனுங்கிற அந்த தியரியை ஃபினாமினா நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது சேம் ஆஸ் சரிதானே இது 2 ஆப்ஜெக்டில் உள்ள 2 வெக்டர்ஸ் அப்படி தானே இது ஒரு வெக்டர் யாரில் இருக்கிறது எஃப்ல இருக்கிறது இது பியில் இருக்கிறது ரெண்டும் வேறு வேறு ஆப்ஜெக்டில் இருக்கிற வெக்டர்ஸ் அந்த வேறு வேறு ஆப்ஜெக்டில் இருக்கிற வெக்டர்ஸை நாங்கள் ஆட் பண்ண போக்குள்ள
இந்த வெக்டரில் நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய டிரெக்ஷன் என்று சொல்கிற அந்த ஃபினாமினன் கட்டாயம் நாங்கள் திங்க் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? வெக்டர் என்று வரப்போக்குள்ள நாங்கள் எந்த ஃபினாமினாவை நாங்கள் யூஸ் பண்ணணுமோ அந்த ஃபினாமினாவை கட்டாயம் நாங்கள் யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் சரியாக டிரெக்ஷன் பார்த்து போடணும்ங்கிறது நாங்கள் இப்போ செஞ்சத்தில் விளங்குது. ஒரு சமரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், சரி, சில கொஸ்டின்ஸ் நீங்கள் செய்ய போகல. இப்போ இதில் வெலோசிட்டிஸ் வந்து இப்படி தானே வரப்போகுது. இப்படியும் இப்படியும் இந்த சேம் லைனில் வரதுனால நீங்கள் குயிக்காக செஞ்சுட்டு போயிடுவீங்க. சரி, சில கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த டிரெக்ஷனில் மூவ் ஆகும், இன்னொரு ஆப்ஜெக்ட் இந்த டிரெக்ஷனில் மூவ் ஆகும். சரி, அப்போ இப்படியான ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரப்போல நாங்கள் எப்படி இந்த கொஸ்டினை செய்கிறது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வரும். சரிதான்? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பைக்கில் போக்குள்ள மழை பெய்யுதுன்னு வைக்கும். அப்போ பைக்கில் போக்குள்ள மழை பெய்கிற நேரம், சரி, இந்த ஈக்குவேஷனை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது என்று கேட்டால், the first step நாங்கள் எப்படி இந்த இதில் வந்து இப்படி அவங்களோட வெலோசிட்டிஸை தனியாக போட்டுட்டு இந்த ஈக்குவேஷனை யாருக்கு கேட்டிக்குதோ அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் போட்டுட்டு, சரிதானே, நாங்கள் எப்படி இதை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணினோமோ அந்த மெத்தடில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் இல்லாட்டியும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். என்ன எக்ஸாம்பிள்? இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ரெயின் எடுப்போம். மழை பெய்யுது, ஒரு ஒப்சர்வர் இப்படி போய்கொண்டு இருக்கிறார். ஓங்கிறது இப்படி போய்கொண்டு இருக்குது. இவர் மழை வந்து ரெயின் வந்து இப்படி கீழே பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ மழையோட வெலோசிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுக்கொள்வோமே, கான்ஸ்டன்ட் ஆகிருக்காது, கான்ஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கொள்வோமே. சரிதானே? இப்போ இதை கான்ஸ்டன்ட் நான் வச்சுக்கொண்டால், ரைட், இந்த மழையோட வெலோசிட்டியை நான் சொல்ல போகிறேன் VR ரிலேட்டட் டு எர்த், வெலோசிட்டி ஆஃப் ரெயின் ரிலேட்டட் டு எர்த். இவரோட வெலோசிட்டியை நான் சொல்ல போகிறேன் வெலோசிட்டி ஆஃப் ஒப்சர்வர் ரிலேட்டட் டு எர்த். சரிதானே? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த வெலோசிட்டி ஆஃப் த ரெயின் வெலோசிட்டி ரிலேட்டட் டு ஒப்சர்வர் எப்படி இருக்கு? வெலோசிட்டி ஆஃப் ரெயின் ரிலேட்டட் டு ஒப்சர்வ் பண்ணிட்டு போகிறவர் வந்து மழை பெய்யறதை எப்படி காணுவார், அவரோட வெலோசிட்டி எப்படி இருக்குமா, இது டிரெக்ஷன் எப்படி இருக்கு. சரிதானே? இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா ஈக்குவேஷன் எழுதுவோம். RE ப்ளஸ் வெலோசிட்டி ஆஃப் EO. சரிதானே? இப்போ இந்த வேல்யூஸ் வந்து தந்திருப்பாங்க, அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். RE இந்த டிரெக்ஷனில் இதில் வேல்யூ RE அது ஓகே, ப்ளஸ் இந்த டிரெக்ஷனில் யார் இருக்கிறா? OE இருக்குது. OE இந்த டிரெக்ஷனில் இருக்குது. எங்களுக்கு தேவைப்படுறது EO, ரைட்? அப்போ வேல்யூ எப்படி வரப்போகுதுன்னா இந்த டிரெக்ஷனில் நல்லா பார்த்துக்கிடுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே சொல்ல இயலாது. ஏன்னா இவரும் அவரும் ஒரே லைனில் மூவ் ஆகினால் அங்கே போனால் பாசிட்டிவ் இங்கெல்லாம் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் இவருக்கு இங்கே கீழே போகுது, இவர் இங்கே போய் கொண்டீங்க, ஒருத்தர் இங்கே வர்றாரு, ஒருத்தர் இங்கே வர்றாரு. இவரை பாசிட்டிவ்னு சொன்னால் இதைத்தான் நெகட்டிவ்னு சொல்லலாம். அதே லைனில் இங்கே வர்றதுன்னு நெகட்டிவ்னு சொல்லலாம். அங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாசிட்டிவ்னா மேலே நெகட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் இதை பாசிட்டிவ் உண்டு, இதை நெகட்டிவ் உண்டு, எந்த விதத்துலையும் நாங்கள் சொல்லிடுறோம். சரிதானே? ஆனால் டிரெக்ஷனை நாங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த டிரெக்ஷனில் சரிதானே VEOன்னு சொல்லலாம். ஏன் VOE இந்த டிரெக்ஷன் என்றால் EO அதில் ஆப்போசிட் டிரெக்ஷன் அடிக்கும். இண்டிவிஜுவல் அதுக்குள்ளே நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் என்றால் வெக்டர் அடிஷனுக்கு போகும். இந்த வெக்டரோட வேல்யூவோட இந்த வெக்டரை மென்ஷன் பண்ணி, அடுத்து அந்த வெக்டரோட வேல்யூவோட அந்த வெக்டரை மென்ஷன் பண்ணி, அதில் இருந்து இந்த வேல்யூ எடுக்கும். இதுதான் ரிசல்டனுடைய வேல்யூ. இந்த ரிசல்டன் அடிஷன் வெக்டர்ஸ் ரெண்டு ஆட் பண்ணி வார அடிஷன் தான் இந்த வேல்யூ. சரி, இதோட வேல்யூ என்ன? இந்த ரெண்டு வெக்டர்ஸ்லேயும் அடிஷன். சரிதானே? அப்போ இந்த வேல்யூ இந்த இடத்துல இருக்க போகுது. VROட வேல்யூ இங்கே இருக்க போகுது. சரிதானே? அப்போ VROட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு இதொன்றுக்கு போய் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க போது இதில் வேல்யூ நாங்கள் எக்ஸ்ன்னு இதில் வேல்யூ வைன்னு வைப்போமே. சரி, அப்போ இது எக்ஸ் ஆகவும் இது வையாகவும் இருக்க போகுது. வேல்யூவில் இது எக்ஸ் ஆகும், அது வையாகவும் இருக்க போகுது. சரிதானே? இப்போ நம்ம இதில் ஃபைனல் வேல்யூ காண போகல. VRO இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு பைதகரஸ் தியரத்தில் x² ப்ளஸ் y² அதில் ஸ்கொயர் ரூட்டாக இருக்கு. சரிதானே? இப்படி தான் நாங்கள் ஃபைனல் வேல்யூ அந்த இடத்துல எடுக்க போகிறோம். ரைட்? அப்போ இந்த ஸ்டெப்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான்
இந்த மாதிரி வேற வேற பிளேன்ஸுக்கு போகல, வேற வேற ஆக்சிஸுக்கு போகல. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்னா ஓகே, அது செய்ய தெரியும் உங்களுக்கு. y ஆக்சிஸ் மட்டும்னா ஓகே, அதுவும் உங்களுக்கு செய்ய தெரியும். எக்ஸ் ஆக்சிஸும் y ஆக்சிஸும் சேர்த்து வரப்போகல. இந்த ஆர்டரில் தான் நாங்கள் இதை அணுகணும், இதை நாங்கள் அப்ரோச் பண்ணணும்ன்றதை நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட சம்மந்தப்பட்ட உங்களை சிலபஸில் இருக்கக்கூடிய தியரி. சரிதான பிள்ளைகள்? அல்லாஹு தஆலா இதில் உங்களுக்கு நிறைய தெளிவை தரட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ்.